ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆந்தை அப்படிங்கிறது வந்து ஒரு கோல்டன் ஷேடில் ஒரு கோல்டன் கலரில் வர மாதிரி நிறைய இடத்துல நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாதிரி பிஸ்னஸ் ஏரியாவில் வீட்டில் வச்சா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆந்தை அப்படிங்கிறது வந்துட்டு சுக்கிரனோட காரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்தில் வந்துட்டு சுக்கிர பகவான் அப்படிங்கிறது நம்ம மகாலட்சுமி குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குது. அந்த மகாலட்சுமியோட படத்துலலாம் அந்த காலத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பறவை அங்கே வந்து ஒரு ஆந்தையை உட்காந்துட்டு இருக்க மாதிரி சில அந்த ஃபோட்டோஸில் எல்லாமே மேக்ஸிமம் நம்ம பார்க்கலாம். ஸோ மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நம்மளோட உழைப்பு அப்படிங்கிற விஷயத்த நைட் இது வந்துட்டு உங்களுக்கு முழிச்சு இந்த பறவை வந்து பார்க்குறனால இந்த பறவை வந்து உங்களுக்கு சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் மகாலட்சுமி உங்களுக்கு எந்த வகையிலும் பொன் பொருள் வந்துட்டு போகாது, நம்ம கூடயே இருக்கும் அப்படிங்கிறதுல தான் இந்த ஆந்தைங்கிறது வருது. அதுக்காக தான் இப்போ வந்து வாஸ்து சாஸ்திரால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் உங்களுக்கு இந்த ஆந்தையோட ஒரு ஸ்டாச்சு வச்சாலோ இல்லை ஒரு ஃபோட்டோ வச்சாலோ பிஸ்னஸ் ஏரியாவில் வச்சாலோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு பண நிறைவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க.